பிரியமான தேவ ஜனமே, நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு என்ன பிரியம் அதை பிடிச்சிக்கலாம். இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியத்தை அப்படியே ஓரம் வச்சிடலாம். நம்மள என்ன பண்ணோம்னா, உலகத்தின் பாரங்கள் நம்மளை அப்படியே நெருக்க ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தேவனை சார்ந்திராதபடிக்கு நம்ம பிரச்சனைகள் மேல கண் போயிடும். அது நம்ம செய்ய வேண்டாம். இது ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். நான் தேவனிடத்துல கிருபையை நான் பெற்றாகணும். அதற்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதையே நான் நோக்கிட்டு நான் போகணும். மரியாள் பிறந்த பிறகு 8வது நாள் விருத்தி செய்தனை செய்யணும். ஸோ தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே சிமியோன் தேவாலயத்தில் காத்திருந்தார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27 வாசிங்கம்மா. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இதுதாங்க மரியாளுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஒரு கருவியாக மரியாள் இருந்தாங்க, ஒரு தாய். ஓகே, ஆனா தேவனுடைய வார்த்தை அங்க தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயிலிருந்து என்ன வந்தது, ஒரு பட்டயம் உன் இருதயத்தை துளைத்து போகும். ஸோ அப்பவே சொல்லியாச்சு, சிமியோன் மூலியமாக மரியாள் என்ன பாடுகளை போக போறாங்க. இரட்சகர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்போ அநேகருடைய அதாவது அந்த 34வது வசனம், அநேகரை விழுறதுக்கும் அநேகரை உயர்த்துறதுக்கும் இவர் மூலியமா நடக்க போதுன்னார். ஸோ அப்போ பாருங்க, அநேகருடைய விழுகிறதுக்கும் எழும்பி வர்றதுக்கும் இவர் மூலியமான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனமாக வார்த்தையாக கூறப்பட்டது. அந்த தாய் என்ன பண்ணாங்க, அறிக்கை எதுவும் பண்ணல, எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்தாள். இன்னைக்கு பெண்கள் நம்ம என்ன பண்ணணும், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், நம்ம மனதில் தான் வைக்கணுமே தவிர்த்து வடன்னு பேசக்கூடாது. அது பேசுறனால தேவையில்லாத வார்த்தைகள் வெளியில வந்துடும். இதனால அநேகரை ஹர்ட் பண்ற மாதிரியும் நம்மளே நம்ம உருவ குத்திக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணணும்னா, மனதில் வைத்து சிந்திக்கணும். இது மரியாள். இந்த மரியாள், தாயாகிய மரியாள், நிச்சயமாக இந்த இரட்சகருடைய காரியங்கள் என்னன்றத உணர்ந்து சிந்தனை செய்தார்கள். காரியம் எப்படி நடக்க போதோ, அவங்க கண்ணு முன்னாடியே
தன் மகனை சிலுவையில் அறைந்தார்கள். துப்பப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தி சிலுவை மரத்தை கொல்வதா வரைக்கும் தூக்கிட்டு போக வச்சாங்க. இதெல்லாத்தையும் பார்த்த ஒரு தாய் கடைசியா சிலுவையில் அறைந்து மரித்தார். ஸ்திரீயே தான் சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாட்டெல்லாம் கூப்பிடல, ஸ்திரீயே. காணா ஒரு கல்யாணத்துல கூட பாருங்க, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார். அவருடைய பர்பஸ் இந்த உலகத்துக்கு ரட்சிப்புக்காக வந்தவர். ரிலேஷன்ஷிப்புக்கு மேல he kept himself. அதெல்லாத்தையும் இந்த அம்மா she took it in a right spirit. எந்த இடத்துல கன்ஃபரண்டேஷனுக்குள்ள போகல. நீ என் பையன் நான் சொன்னதான் கேட்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த விதமான வாய்ஸ் வரல. முழுமையாய் அந்த அம்மாவுடைய லைஃப் தேவனோடு இணைஞ்சிருந்தாங்க. மாறித்தும் போயிட்டாங்க. யோவான் தான் கடைசியா அவங்கள கவனிச்சாங்க. ஏசப்பா அந்த சிலுவையிலையும், ஸ்திரீயே இதோ உன் மகன் யோவான், யோவானை பாரு இதோ உன் தாயின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு தன்னுடைய காரியத்தை முடிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, மரியாள் ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு தேவனோட இருந்தாங்க, ஊழியத்திலே இருந்தாங்க. தம் மகனண்ட போகும்போது கூட அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்க தான் என் தகப்பன், தாயி, என் சகோதரன், என் சகோதரின்ட்டார். ஸோ ஏசப்பா நெவர் கேவ் இம்பார்ட்டன்ஸ், அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல. அவர் மகிமைப்படுத்துறதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான், தெய்வாதி தேவனா.